பொதுவாக நம்ம உணவு சாப்பிடும்போது நம்மளை என்ன விஷயம் தூண்டுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக எப்பவுமே இருக்கும். அறிவியலில் பல விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி புலப்படுது. அதாவது அம்மாவோட தாய்ப்பாலில் நம்ம பொதுவாக பெண் வாசம், இந்த தாய்ப்பாலுடைய வாசம்னு சொல்லுவோம். ஆனால் பிரத்யேகமாக ஒரு ஒரு குழந்தைக்கும் தாய்ப்பால் மூலமாக ஒரு வாசம் ஒன்று வருது, ஒரு டேஸ்ட் ஒன்று வருது. அந்த டேஸ்ட், அந்த சுவை தான் வாழ்க்கை முழுவதும் சில முடிவுகளை, உணவு சார்ந்த ஒரு முடிவுகளை, அதாவது என்ன சாப்பிட்ணுங்கிற முடிவை எடுக்க சொல்கிறதா அறிவியல் சொல்லுது. ரெண்டாவது விஷயம்ங்க, நம்ம ஒரு உணவுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தான் நமக்கு அந்த டெம்பரேச்சர்லாம் சாப்பிட்டு பழக்கமாக இருக்கும். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபில்டர் காஃபிக்குன்னு ஒரு சூடு உண்டு. அந்த சூடு இல்லாட்டி எவ்வளோ நல்ல காஃபி கொடுத்தாலும் நம்ம குடிக்க மாட்டோம். நமக்கு எந்த சூட்டில், ஒருத்தருக்கும் ஒரு பர்டிகுலர் சூட்டில் அது பழக்கமாக இருக்கும். அந்த பழக்கமான அந்த ஒரு வெப்பநிலையில் தான் இந்த காஃபி குடிக்கிறது நமக்கு பிடிக்கும். இன்னொரு ஒரு விஷயம், நம்ம எந்த கலாச்சாரத்தில் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது. அந்த கலாச்சாரம், நம்ம வளர்கின்ற அந்த கலாச்சாரம் இருக்குது பாருங்கள். அந்த கலாச்சாரம் நமக்கு வாழ்க்கை முழுவதும் இந்த உணவை சாப்பிட ஒரு தூண்டுதலாக அமைகிறது. அதற்கப்புறம் நம்மளுடைய மரபணுக்கள், பரம்பரையாக நம்ம ஒரு குறிப்பிட்ட பரம்பரையில் பிறந்திருக்கோம். அந்த பரம்பரையில் நமக்கு சொல்லுவாங்க, நம்ம சாப்பிடும்போதே நம்ம பாட்டி, அம்மா, அப்பா யாராக பார்த்து சொல்லுவாங்க, தாத்தா மாதிரியே சாப்பிட்றான், இவன் சின்ன தாத்தா மாதிரி சாப்பிட்றான், இவங்க மாமா மாதிரி சாப்பிட்றான் அப்படின்ட்டு அந்த டேஸ்ட் மரபணுக்கள் வழியாக வர ஒரு டேஸ்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது. சரிங்களா? அதற்கு பிறகு சில உணவுகளை பற்றி ஒரு சில மெமரி, அதாவது என்ன ஆகும், ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போயிருப்போம். அந்த ஊர்லேருந்து இறங்கினோடனே ஒரு ஸ்டேஷனில் ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் ஒரு சாம்பார் சாப்பிட்ருப்போம். அந்த சாம்பாரோட நினைவு நமக்கு மனசில் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சம்பவத்தில் 15 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு போனால் கூட அந்த ஹோட்டல் பேர் மறந்துருக்கும், அந்த எல்லாமே மறந்துருக்கும். ஆனால் அந்த டிஷ்ஷோடைய மெமரி ஒன்று இருக்கும். இந்த மெமரிங்கிறது அந்த ஞாபகம், உணவை பற்றிய அந்த ஞாபகம், அந்த சுவையை பற்றிய ஞாபகம், அந்த அனுபவத்தின் ஞாபகம் வாழ்க்கை முழுவதும் அந்த ஃபுட்டை பார்த்தா அந்த ஃபுட்டை நமக்கு சாப்பிட தோணுது. அந்த குறிப்பிட்ட டிஷ்ஷு வேறு ஊரில் அந்த மாதிரி இல்லாத மாதிரி இருக்கும், அந்த டேஸ்ட் நமக்கு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இதை நான் அன்றைக்கி அங்கே சாப்பிட்டேன் இல்லையா, அதனால் இந்த ஃபுட்டை பற்றி பேர் கேட்கும்போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் அதை சாப்பிடுவேன்னு ஒரு முடிவெடுப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப வேடிக்கையாக சில பொருள்களுடைய அந்த பேர் நாமகரணம்னு சொல்லலாம். அதாவது அந்த பேர் எப்படி சூட்டப்படுகிறது. ஒரு கடையில் சாக்லேட் ஐஸ்கிரீம்னு இருக்கும், இன்னொரு கடையில் ரிச் சாக்லேட் ஐஸ்கிரீம்னு இருக்கும். அந்த ரிச் அப்படிங்கிற பேரை பார்த்த உடனே நமக்கு உடனடியாக மனசில் ஒரு உற்சாகமும், இது ரிச் அப்படின்னா இந்த சாக்லேட் இன்னும் ரிச்சாக இருக்கும், உண்மையான சாக்லேட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அதை நம்ம சாப்பிட முடிவெடுக்கிறோம். சில முறை என்ன ஆகுது அப்படின்னாக்கா, சில நோய்கள் நம்மை ஒரு குறிப்பிட்ட சுவையை மறக்க செய்கிறது, அதால் இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட சுவையை ஏற்க சொல்கிறது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஏற்பட்ட ஒரு அனுபவம், இது நான் புதுசாக ஒன்றும் சொல்கிறதில்ல. கொரோனாவில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரு 5 நாள் ஒரு டேஸ்ட்டுங்கிறது தெரியல. இப்படி சில நோய்கள் வினோதமாக நமக்கு ஒரு சுவையே மறக்கடிக்க சொல்லும். சில நோய்கள் நமக்கு அந்த சுவையை திருப்பி எடுத்து கொடுக்க வாய்ப்புகளும் இருக்குது. பொதுவாக ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கடையில் இப்படி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த டெக்கரேஷனுக்காக நான் ஜூஸை குடிக்கிறேன் அப்படிங்கிறது சொல்கிறது, அப்படிங்கிறது கண்ணால் பார்க்குறது. ரெண்டாவது இந்த சுவை, இந்த பர்டிகுலர் டேஸ்ட் அப்படியே நாக்கில் நிற்கும்பா, அந்த காஃபி டிகாஷன் நாக்கிலே நிற்கும்பா, அந்த மைசூர் பாக்கு அப்படியே நாக்கில் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக அதை சாப்பிட்றது சுவை. மூணாவது அந்த ஸ்மெல், பா என்ன ஃப்ளேவர், இந்த கடையை தாண்டும் போதே அந்த சாம்பார் வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்கிற அந்த ஃப்ளேவர். இதெல்லாம் நமக்கு பொதுவாக தெரிஞ்ச விஷயங்கள். பொதுவாக தெரிஞ்ச ஒரு 3 விஷயங்களை தவிர மறைமுகமாக இருக்கிற அந்த 7 விஷயங்கள். உலகத்தில் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், விளம்பரங்களும் மற்ற விஷயங்களும் உணவு வியாபாரத்தை முடிவு செய்யும் நம்ம நினைக்கிறோம். உணவு வியாபாரிகளும் அதை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் படைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, இயற்கையில் கடவுள் நமக்கு 10 விஷயங்களை கொடுத்துருக்கார். இந்த 10 விஷயங்கள் தான் தனி மனிதனை உணவை பற்றிய ஒரு முடிவெடுக்க அவனுக்கு தூண்டுதலாக இருக்கும். அதனால் மனிதராக நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக என்ன இருக்கணும்னா, தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது பறிப்போகாது, தனி மனித உரிமை என்பது பறிப்போகாது. இந்த தனி மனிதனுக்கு இயற்கை ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்திருக்கிறது. அந்த 10 விஷயங்கள் தான் நம்ம என்ன சாப்பிடணும்னு முடிவெடுக்கும், விளம்பரங்கள் அல்ல. இப்போ இந்த சாதாரண சொன்னீங்க இல்லையா, மரபணு சம்பந்தமா ஒரு தாத்தா மாதிரி சாப்பிட்றான், அப்பா மாதிரி சாப்பிட்றான், அம்மா மாதிரி சாப்பிட்றான், அது என்ன ரிலேட்டடாக சொல்கிறாங்க? மரபணு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், உணவு தூண்டுதலுக்கு. ஒரு ஃபேமிலியிலே ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒரு ஃபேமிலியில் மாகாணி கிழங்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஃபேமிலியில் மாகாணி கிழங்கு பிடிக்கவே பிடிக்காது.
இப்போ ஒரு சில தெலுங்கு ஃபேமிலிஸில் வந்து தயிர் சாப்பிடவே மாட்டாங்க. சில ஃபேமிலிஸில் அதே ஆந்திரா ஃபேமிலிஸில் தயிர் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இந்த 3 விஷயங்கள் இல்லாமல் இந்த 7 விஷயங்களை பற்றி நம்ம ஒரு சொல்யூஷனை என்ன சொல்லுவாங்க சார்? தனி மனித சுதந்திரம். அதாவது வந்து இயற்கை வந்து தனி மனிதனுக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்கிறது. வெளியிலேருந்து நீ இந்த 3 தான் சேஞ்ச் பண்ணலாம், உள்ளே இருக்கிற 7 சேஞ்சே பண்ண முடியல. டாக்டர் பசுபதி, உணவு விஞ்ஞானி.